பிப்ரவரி 19 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஜெபிக்க தூண்டப்படல். இன்றைய வேதாகம பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 வரை. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. குறிப்பு வசனம்: எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:16 முதல் 18. என்னுடன் பணியாற்றும் சக பணியாளர் ஒருவர் தன் ஜெப வாழ்க்கை எங்கள் அலுவலக மேலாளரால் வளர்ச்சி அடைந்ததாக ஒருமுறை என்னிடம் கூறினார். சற்று கடினமான எங்கள் மேலாளர் அவளுடன் சில ஆவிக்குரிய விஷயங்களை பகிர்ந்து அவளை அதிகமாக ஜெபிக்க தூண்டினார் என்று எண்ணி அதனால் நானும் சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் என் யூகம் தவறாயிற்று. எனது சக பணியாளரான தோழி ஒவ்வொரு முறையும் மேலாளர் வருவதை பார்த்ததும் பயத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவேன். அதன் பிறகே அவரை எதிர்கொள்ள எனக்கு தைரியம் வரும் என்று விளக்கினார். மேலாளருடன் பேசும் முன்பு ஒவ்வொரு முறையும் அவள் ஜெபித்ததால் அவளுடைய ஜெப நேரம் அதிகரித்தது. ஏனெனில் தனது மேலாளருடன் பணியாற்றுவது மிகவும் சவாலானது. அதற்கு தேவனின் உதவி அவளுக்கு தேவை என அறிந்திருந்தாள். அதனால் அவள் தேவனை அதிகம் கூப்பிட்டாள். கடினமான நேரங்களிலும் உரையாடல்கள் மத்தியிலும் ஜெபிக்கும் எனது சக பணியாளரின் பழக்கத்தை நானும் பின்பற்ற ஆரம்பித்தேன். இது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பழக்கம்தான். தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என அறிவுறுத்துகிறார். நாம் எதை எதிர்கொண்டாலும் எப்போதும் ஜெபிப்பதே சிறந்தது. இது நம்மை தேவனோடு இணைக்கவும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்காக அவரை அழைக்கவும் உதவுகிறது. இதனால் நாம் மனித சித்தத்திற்கு இசைவதை தவிர்ப்போம். நாம் எதிர்க்கப்படும் போதும் ஒருவருக்கொருவர் சமாதானமாக வாழ நமக்கு உதவுகிறது. தேவன் நமக்கு உதவும் போது அவரில் மகிழ்ந்து எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்து அடிக்கடி நன்றி கூறலாம். இயேசுவுக்குள் நம் சகோதர சகோதரிகளுடன் இன்னும் இசைவுடன் வாழ இவை நமக்கு உதவி செய்யும். நீங்கள் எந்த உறவுகளுக்காக அடிக்கடி ஜெபிக்க வேண்டும்? மனித சித்தத்தை தவிர்த்து தேவனின் வழிநடத்துதலை பின்பற்ற ஜெபம் எவ்வாறு உதவும்? பரலோக பிதாவே, நான் பிறருடன் இணக்கமாக வாழ எடுக்கும் முயற்சிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.